அவங்க பிரஸ் மீட்ல எப்படி பின்னாடி தொண்டர்கள் இருப்பாங்க? நிற்பாங்களே எல்லாத்துலேயும். இவங்க கூட உட்காந்துருப்பாங்க. பின்னாடிலாம் சீமான் பின்னாடிலாம் பார்த்தது இல்லையா? பூரா தொண்டர்கள் தான் நிற்பாங்க. அப்போ அவங்களாம் விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. நோ கமெண்ட்ஸ். விசில் அடிச்சா ஸோ இந்த விசில் அடிக்கிறது அதை பற்றி கிடையாது. விசில் பற்றி சின்ன கிடையாது. சும்மா கேளுங்க. விசில் விசில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? விசில் தான் எங்களுடைய சின்னங்க. இப்போது இளைஞர்கள் எல்லாருக்குமே உற்சாகம் ஊட்டுறதுங்கிறது அந்த விசில் தான். ஒருத்தரை பார்த்தோன்னா ஒரு ஆபத்துன்னா கூட விசில் அடித்தாதாங்க அந்த 10 பேர் வருவாங்க. அந்த ஆபத்துலேருந்து நான் மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த விசில் வச்சுருக்கேன். என் மக்கள் எல்லாரும் அந்த விசில் வச்சுருப்பாங்க. ஆபத்துனா அந்த விசில் அடிப்பாங்க. எங்கள் வீட்டில் அடிக்க ஒவ்வொரு வீட்டில் விசில் அடிக்க நீங்கள் போயிடலாங்க. ஆமாம், குக்கரில் விசில் அடித்தா கூட நாங்கள் வருவோம். குக்கரில் விசில் அடித்தாலும் வருவோம், பால் குக்கரில் விசில் அடித்தாலும் நாங்கள் வருவோம். விசில்னாவே நாங்கள் வருவோம். ஒரு பாதுகாப்புங்க. இப்போ போலீஸே விசில் அடிக்கிறாங்க, பாதுகாப்புக்காக அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள்லாம் பாதுகாப்பின் சின்னமாக அந்த விசில் வச்சுருக்கோம். சரி, ரொம்ப சந்தோஷம். அவங்க பேட்டி அருமையான ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். வணக்கம். இல்லை, இது வந்து விஜய் நீங்கள் நேரில் பார்த்தா முடிஞ்சிச்சு நினச்சி ஆஃப் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 2 எபிசோடு தேராது. ஐயோ, பேட்டி இருக்கிறோன்னு விஜய் ஃபேன் பேட்டி கொடுத்துட்டோன்னே ஆஃப் பண்ண போறாப்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொன்னப்பா அது என்ன மாதிரி கேள்வி கேட்பாருன்னு. நான் வந்து ஒரு கேட்க மாட்டோம்.